ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்னைக்கு மில்க்கும் பிஸ்கெட்ஸும் வச்சு ஒரு ஈஸியான டெசர்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர், பிஸ்கெட்ஸ் 1 பேக்கெட், மில்க் பவுடர் 20 கிராம்ஸ், மைதா 1/4 கப், சுகர் 100 கிராம்ஸ், விப்பிங் க்ரீம் 125 ml, பவுடர்ட் சுகர் 30 கிராம்ஸ், பட்டர் 20 கிராம்ஸ், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பிஸ்தா, பாதாம், டெசிகேட்டட் கோகோனட் 3 டேபிள் ஸ்பூன். டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்கெட்ஸை நம்ம மில்கில் டிப் பண்ணி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நான் மேரி பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எனி பிஸ்கெட் இது மாதிரி இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இருக்கும்ல, அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேப்பெல்லாம் கூட நீங்கள் பிஸ்கெட்ஸை உடச்சி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்ஸை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை எடுத்து இதில் ஒரு 1/2 லிட்டர் மில்கை நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா திக்கான இந்த க்ரீம் மில்க் தான். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம மைதா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 20 கிராம்ஸ் மில்க் பவுடர். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மில்க் பவுடர் ஷாஷேயில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த மில்க் பவுடரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். இப்போ இது ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 20 கிராம்ஸ் நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அன்சால்டட் பட்டரு. அதையும் இதில் போட்டு நம்ம கை விடாமல் இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மோல்டில் நம்ம பிஸ்கெட்ஸ் அடுக்கி வச்சோம்ல, அதில் இந்த மிக்சரை எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி இதை நம்ம ஊற்றிக்கலாம். திரும்பவும் முதல்ல வச்ச மாதிரியே இன்னொரு லேயர் நம்ம பிஸ்கெட்ஸை இதில் அழகாக அடுக்கிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் மேலே இன்னொரு லேயர் நம்ம இந்த மிக்சரை எடுத்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் நம்ம அடிக்கடி செய்யணும். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன். என் பிள்ளைங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். டெசர்ட்னாலே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 125 ml நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 250 ml பேக்கெட்டில் வரும். அதில் நீங்கள் பாதி போட்டுக்குங்க. அதுக்கு ஒரு 30 கிராம்ஸ் பவுடர்ட் சுகர் போட்டு நல்லா இதை ஃபோமி ஆகிற வரைக்கும் நம்ம விப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா விப் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இப்போ இந்த க்ரீமை நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுருக்க அந்த மிக்சருக்கு மேலே இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெசர்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தேங்காவை துருவி நல்லா வெறும் வாணலில் லைட்டாக நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடையில் கூட கிடைக்குது. இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே
நான் பாதாமும் பிஸ்தாவும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 7 hours வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த டெசர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, சாப்பிட்டு முடிச்சோடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் வேணும். அதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி பண்ணுவேன். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியும் கூட. இந்த டெசர்ட் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பர்த்டேஸ்க்கெலாம் கூட நம்ம கடையில் வாங்காமல் இதை மாதிரி நம்ம செஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே நம்ம நல்லா சில்லாக சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.